குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் ஜிப்பு. அதாவது இன்விசிபிள் ஜிப் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கிளியராக வராது. காரணம் என்னென்னா, நம்ம நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு நமக்கு கிளியராக வராது. சம்டைம் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஆயிரும், ஈக்குவலாக நமக்கு வராது. சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, எப்போவுமே ஜிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் இருக்கும். சரிங்களா? இந் இந்த ப்ரெஸ்ஸை நீங்கள் ஜிப்பில் என்ன பண்ணிக்கணுன்னா, லைட்டாக ஒரு ஸ்டிக்காக இருக்கும். இந்த ஸ்டிக்காக இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி நமக்கு இன்விசிபிள் ஜிப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கும்போது என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும். ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்விசிபிள் ஜிப்பில் இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ், சரிங்களா? கேன்வாஸ் வந்து 1 இன்ச் கேன்வாஸ்னே நமக்கு கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த கேன்வாஸை நீங்கள் வந்து எட்ஜில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இனி நம்ம பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய நெக்லைனை காட்டுறேன். இதுதான் என்னுடைய நெக்லைன். சரிங்களா? ஸோ இந்த நெக்லைனோட பாயிண்டில் நான் அந்த ப்ரெஸ் ஆனது, சரிங்களா? ஆக்சுவலி ப்ரெஸ் ஆனதை ஸ்டிக்காக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாயிண்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியராக ஸ்டிச் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜிப்பை வந்து கிளியராக டாப் போர்ஷனை ஈக்குவலாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. சம்டைம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கட்டையும் நட்டையுமாக இருக்கும். ஸோ வந்து அந்த ப்ரெஸ் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒரு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம இந்த 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 மாதிரி ஸ்டிக்காக இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வச்சு நம்ம இன்விசிபிள் நம்ம ஃபூட்டரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கிளியராக வரும். ஒரு ஃபியர் நீங்கள் பட வேண்டாம், நீட்டாக வந்துடும். சரிங்களா? ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.